வெற்றி நிச்சயம் என்ற இந்த காணொளி பதிவானது வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற வேண்டும், அதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன என்பதை பற்றி இன்று நேற்று அல்ல, பண்டை காலத்தில் இருந்து மனிதர்கள் என்னென்ன விஷயங்களை பின்பற்றிய படியினால் பணத்தில் மட்டும் வெற்றி அல்ல, வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றாங்க என்பதனுடைய ஒரு காணொளியாகத்தான் இந்த பதிவு இருக்கின்றது. ஏன் இந்த பதிவை நான் கொண்டு வரேன்னு சொன்னால், மனிதர்கள் தோன்றிய காலத்தில் இருந்து நாம் அறிந்த பண்ட காலத்தில் இருந்து இந்த மனிதர்கள் சில முறைகளை கையாண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த முறைகள் இரகசியமாக பின்பற்றப்பட்டு வந்த முறைகள், அவைகள் இன்று எல்லோருக்கும் தெரிந்த இரகசியமாக இருந்தாலும் உதாசீனம் செய்யப்படுகின்ற இரகசியங்களாக இருக்கின்றது. ஆனால் அந்த இரகசியங்கள் தான் பண்டை காலத்திலேயும் சரி இன்றைக்கும் சரி மனிதனுடைய முழுமையான வெற்றிக்கு அடிப்படையான காரணமாக இருக்கின்றது. இந்த தொகுப்பில் அந்த முக்கியமான விஷயம் என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அவை எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுடைய முழு வெற்றியாக மாறுகின்றது. அதை இப்பொழுது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். பண்டை காலத்தினுடைய அந்த மக்களுடைய வெற்றிக்கான முக்கிய இரகசியம் என்னன்னு சொன்னால், முதலாவது தனக்கென ஒரு குறிக்கோளை அமைத்து வைத்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு இலக்கை வைத்து செயல்பட்டார்கள். இலக்கென்று சொல்கிற நேரத்தில், குறிக்கோள் என்று சொல்கிற நேரத்தில் அந்த இலக்கு மட்டும்தான், அந்த குறிக்கோள் மட்டும்தான், வேறு எதை பற்றியும் அவர்கள் சிந்தித்தது கிடையாது. அதுக்குத்தான் உதாரணத்தை சொல்லப்படுகின்றது, மகாபாரதத்தில் உள்ள அர்ஜுனனுடைய இலக்கு. அவன் அந்த இலக்கை மட்டும்தான் கண்ணில் வைத்திருந்தான். அம்பை எடுத்து எய்கின்ற பொழுது அவனுக்கு கண்ணுக்கு தெரிந்தது அவன் இலக்கு மட்டும்தான், வேறு எதுவுமே அல்ல. அப்படிப்பட்ட வேறு எந்த ஒரு இலக்கும் இல்லாமல், சிந்தனை இல்லாமல் ஒற்றே இலக்கு, அது மட்டும்தான் அப்படி என்ற சிந்தனையில் அர்ஜுன் இருந்தான். இது முதலாவது நம்முடைய சிந்தனைக்கு தனக்கென ஒரு குறிக்கோளை அமைத்துள்ள இலக்கில், ஒரே இலக்கு, பல இலக்குகள் அல்ல, ஒரே இலக்கு. ரெண்டாவது, இந்த பண்டை கால வெற்றிக்கான முக்கிய இரகசியங்களில் ரெண்டாவது பாயிண்ட் என்றால், தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் வளர்த்து கொண்டார்கள். இந்த தன்னம்பிக்கையும் மன உறுதியும் தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்கின்றது. ஒரு விஷயத்தை அடைவதற்கு முதல்ல தன்னிலை நம்பிக்கை இருக்க வேண்டும். அது சாதித்து முடிய வேண்டும் என்று தனக்கொரு உறுதிப்பாடும் இருக்க வேண்டும். இந்த தன்னம்பிக்கையும் உறுதிப்பாடும் இருந்தால் அது முக்காவாசி விஷயங்கள் நடந்து முடிந்துவிடும். அந்த தன்னம்பிக்கையும் உறுதிப்பாடும் எப்போதும் என்று சொன்னால், அந்த தன்னம்பிக்கையும் உறுதிப்பாடும் இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான சக்திகள் வலுவும் இருக்க வேண்டும். ஒரு வலுவோ அல்லது ஒரு விதமாக எதுவுமே இல்லாமல் நாங்கள் எங்களை தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியாது. எங்களில் தங்கி இருக்கின்ற அளவுக்கு, நம்முடைய கால நிற்கின்ற அளவுக்கு நம்மளை வளர்த்து அதில் இருந்து தன்னம்பிக்கையை மன உறுதியை நம்ம வைத்து கொள்ள வேண்டும். இது திருக்குறளிலும் சொல்லப்படுகின்றது. உடையாரே உடையர் என்பது உற்றாருக்கு உடையதொன்றுடையாரான் ஒற்று. தன்னம்பிக்கையோடு செயல் பண்ணுகின்றவர் அனைத்தையும் வெல்லுவார். உடையரே உடையர் என்பது உற்றாருக்கு உடையதொன்றுடையாரான் ஒற்று. அப்போ ஒரு ஆள் இருந்து தன்னம்பிக்கையில் தன்னை உறுதிப்படுத்துகிற பொழுது அது வெற்றி. அதான் ரெண்டாவது இரகசியம். மூன்றாவது, காலம் அறிந்து செயல்படுதல். இந்த பண்டைய காலத்து ஆட்களை பார்த்தால், பழைய மனிதர்களை பார்த்தால், அவர்கள் எல்லா நேரமும் வேலை செய்ய மாட்டார்கள். அவர்கள் நேரம் காலங்களை பார்த்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அசைவுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவார்கள். எல்லா காலத்திலையும் நடுவெயிலில்
நம்ம விதைக்க முடியாது. எல்லா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவார்கள். இந்த காலத்தில் இன்னதை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் இன்னதை தொடங்க வேண்டும், இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். அதனால தான் எல்லா நேரத்திலையும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. சும்மா கஷ்டப்படுவதால் பலனும் வராது. இப்போ காலம் அறிந்து செயல்பட வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று கூறப்பட்டது போல சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தல் வெற்றிக்கு வழிவகுக்கும். இது 3வது விஷயம். 4வது விஷயம் தயாளமும் அறநெறியும். என்ன தயாளமும் அறநெறியும் அப்படின்னு பார்த்தால், கொடுக்கிறது. நமக்கு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை என்று சொன்னால் செல்வத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது, வெற்றியை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய விதியின் பிரகாரம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வரும். எப்படிப்பட்ட பாத்திரம் வச்சிருக்கிறோமோ, கொடுக்குற பாத்திரம் வச்சிருக்கிறோமோ, அப்படிப்பட்ட பாத்திரத்துக்குள்ளே தான் பிரபஞ்சமும் நமக்கு கொடுக்கும். கொடுக்கும்போது ஒரு சின்ன பாத்திரத்துக்கு போட்டு கொடுத்தோம்னால் அது சின்ன பாத்திரத்துக்குள்ளே தான் பிரபஞ்சமும் கொடுக்கும். நமக்கு அதுக்கு மேலே வாங்குறதுக்கு பாத்திரம் இல்லை, பெரிய பாத்திரம். கொடுக்கும்போது சின்ன பாத்திரம், நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நமக்கு பெரிய பாத்திரம் நம்ம பாவிக்க என்பது பிரபஞ்சத்துக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் திருப்பி அளக்கப்படும். அப்போ இதோடு முக்கியமான இரகசி நாங்கள் செய்வதே கிடையாது. தயாளமும் அறநெறியும் கொடுக்கிறது. பிறருக்கு உதவியதால் பேரின்பத்துக்கும் வெற்றி காண அது வழிவகுக்கும். இது பண்டைக்கால புத்தகங்களில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. தயாளமும் அறநெறியும். 5வது அழுக்காறு பொறாமை கோபத்தை வெல்லுதல். இது ஒரு மனிதனுடைய மனசில் இருக்குமென்று சொன்னால் இந்த அழுக்காறு பொறாமை கோபம் இவைகள் இருக்கும் என்று சொன்னால் பல நேரங்களில் வெற்றியை கொண்டு வராது. வெற்றி வருவது போல தோன்றினாலோ, அழுக்காறினாலோ, பொறாமையினாலோ, கோபத்தினாலோ வெல்வது போல தோன்றினாலும் அது பல நேரங்களில் முடிவாக அது எல்லாவற்றையும் இழந்து போய்த்தான் நிற்கும். அழுக்காறு அவா வெகுளி இன்னார் சொல் 4 இழுக்கா என்றது அறம் அப்படின்னு சொல்லுகின்றது. அதனால் 5வது விஷயம் என்னென்னு சொன்னால் அழுக்காறு இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, கோபத்தை வெல்ல வேண்டும். இவைகள் வெல்லுகிற பொழுது வெற்றி என்பது நிச்சயம். 6வது அகில அறிவை பெறுதல். அகில அறிவை பெறுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த உலகத்தை பற்றிய ஒரு அறிவு, பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இதைத்தான் புத்தர், திருவள்ளுவர் போன்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அறிவு என்பது வெற்றிக்கான முக்கியமான கருவி. அறிவு என்பது இன்றைக்கு நம்ம சொல்கிறது போல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அறிவதில்லை. அகில அறிவை அகில அறிவு என்பது பிரபஞ்ச நாலேஜ், யூனிவர்சல் நாலேஜ். இந்த பிரபஞ்சம் அப்படி இயங்குகிறது அப்படி என்ப ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்கிற பொழுது வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா காரியமுமே வெற்றியாகத்தான் இருக்கும். அதனால் திருப்பி நான் இந்த முக்கியமான 6ஐயும் சொல்லிவிட்டு அங்கால எந்த பகுதி சொல்கின்றேன். 1வது தனக்கென ஒரு குறிக்கோளை அமைக்க வேண்டும். 2வது தன்னம்பிக்கையும் மன உறுதியும் இருக்க வேண்டும். 3வது காலம் அறிந்து செயல்படுதல் வேண்டும். 4வது தயாளமும் அறநெறியும் இருக்க வேண்டும். 5வது அழுக்காறு பொறாமை கோபம் போன்றவை இருக்கக்கூடாது. 6வது அகில அறிவை யூனிவர்சல் நாலேஜை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை கொஞ்சம் இந்த அழுக்காறு பொறாமை கோபம் என்பவற்றை பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்றால், இவைகள் முக்கியமாக பண்டைய தமிழ் அறநூல்களில், அதுவும் குறிப்பாக திருக்குறளில் பார்த்தோம்னால் வெற்றிக்கான அடிப்படை நெறிமுறைகள் கூறப்பட்டுள்ளன. அதில் அழுக்காறு அவாவகுளி இன்னான் சொல் 4 இழுக்கா இயன்றது அறம். குறள் 35 இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, அழுக்காறு அசூயை இரக்கம், அதாவது பிறர் வளமானவராக இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க நினைப்பது, இது அழுக்காறு.
மனத்தில் வந்து ஒரு விதமான அழுக்கு இருக்கிறது. பிறருடைய வளர்ச்சியை எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியல. அதனால் அவர்களின் முயற்சியை எப்படி தடுக்கலாம் என்றொரு நினைப்பு, இப்படி ஒரு மனம் இருந்தால் வெற்றி என்பது வாழ்க்கையில் வராது. அதே போல் அடுத்து அவ்வா அதிக ஆசை, பேராசை, தகுதியின்றி எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்றொரு ஆசை, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. பேராசை பேராபத்தை கொண்டு வரும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது பழைய காலத்திலேருந்து வருகின்றது. இதுக்கு அப்பால் இருக்கிறதான் இந்த அவ்வா அதிக ஆசை, பேராசை, எப்படியாவது அடைய வேண்டும், எல்லாத்தையும் அடைய வேண்டும். இது காலப்போக்கில் இழப்பையும் நிம்மதியில்லாத தன்மையையும் கொண்டு வரும். மூன்றாவது வெகுளி, கோபம். பொறுமையற்ற நிலையில் உணர்ச்சிக்கேற்ப செல்வது. அதாவது இந்த வெகுளியில் கோபம் என்பது பல நேரங்களில் நம்முடைய உணர்ச்சியையும் தாண்டி, நம்முடைய புத்தியையும் தாண்டி, அறிவையும் தாண்டி மிருகத்தன்மையை கொண்டு போகும் வெகுளியும் கோபம். அதனால தான் கோபத்தை கட்டுப்படுத்த நம்ம பழகிக்கொள்வது. நாலாவது இன்னா சொல், தீங்கான சொற்கள், பிறரை துன்புறுத்தும் வலியுறுத்தும் வார்த்தைகள். இந்த அழுக்காறு, பொறாமை, கோபத்தை வெல்லுதல், அந்த 4 பகுதிகளிலையும் இன்னா சொல், தீங்கான சொற்களை பாவிக்கிறது. இந்த தீங்கான சொற்களை வாயில் உச்சரிக்கும் போது, பிறரை துன்புறுத்தும் போது, அதிக திருப்ப வலியுறுத்தி கூறும் பொழுது ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் வெற்றி என்பது இல்லாமல் போகும். இது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற 35வது குறளில் அவர் சொல்லியிருக்கின்றார். அழுக்காறு, பொறாமை, கோபத்தை வெல்லுதல் பண்டைய சூத்திரங்களில் முக்கியமான பகுதி என்பதை, இந்த 4ஐயும் அவன் இல்லாமல் செய்கின்றான வாழ்க்கையில் அவன் வாழ்க்கை வெற்றி அடையும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அழுக்காறு வெற்றிக்கான மிகப்பெரிய எதிரி. ஒரு மனிதன் மற்றவர்களை வெற்றிகரமாக இருப்பதை பொறுக்க முடியாமல் இரக்க சிந்தை இல்லாமல் நடந்து கொள்வது, மூதாதைகள் பொறாமைக்கு கண்ணுக்கு நோய் என்று கூறுவது இதனால்தான். எனவேதான் இந்த பழைய காலத்து இரகசியங்களை பின்பற்றினால் வெற்றி என்பது நிச்சயம். மீண்டும் கடைசியாக சொல்கிறேன், தனக்கென ஒரு குறிக்கோளை அமைத்தல், தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் வளர்த்தல், காலம் அறிந்து செயல்படல், தயாளமும் அறநெறியையும் பின்பற்றுதல், அழுக்காறு, பொறாமை, கோபத்தை வெல்லுதல், இந்த அகிலத்தை பற்றிய ஒரு புரிந்துணர்வை அறிவை வளர்த்து கொள்ளுதல். அதற்கப்பால் இந்த 5வது பகுதியான அழுக்காறு, பொறாமை, கோபத்தை கொஞ்சம் விரித்து பார்த்தோம் என்றால் 4 விஷயம் அதுக்குள்ள இருக்கின்றது. அந்த 4 விஷயம் என்னென்றால், ஒன்று அழுக்காறு இல்லாமல் இருக்கணும், 2வது அவ்வா பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும், 3வது வெகுளி கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும், 4வது இன்னாய்ச்சொல் தீங்கான சொற்கள் பேசாமல் இருக்க வேண்டும். இவைகளை செய்கின்ற பொழுது ஒரு காலத்தில் வாழ்க்கை வெற்றி பெறும். இது பழைய கால மக்கள் பின்பற்றி வந்த பெரிய இரகசியம், சீக்ரெட்ஸ். அந்த பெரிய இரகசியம் இன்று எல்லாருக்கும் தெரிந்தாலும் அதை யாருமே பின்பற்றுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் இன்றைய போக்கு இலக்கு எல்லாமே பணம் சம்பந்தப்பட்ட, பணம் தான் வெற்றி என்று தீர்மானிக்கிற இன்றைய உலகம். பணம் இருந்து என்ன பிரயோசனம்? பணம் இருக்கலாம், நிம்மதி இருக்க வேண்டுமே. நிம்மதியில் எல்லாவற்றையும் கொண்டு வருவது இந்த இவைகள்தான். ஆகவே இதை நம்ம பின்பற்றினோம்னு சொன்னால் இது ஒரு காலத்தில் நமக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும். தேங்க்யூ.